Hi friends, Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எம்மையான எக் நூடுல்ஸ் தான். அதுக்கு நான் 2 பாக்கெட் நூடுல்ஸை ஒரு பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டரு ஆயில் சால்ட் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை பொரிச்சுக்கோங்க. ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி ஆக்கிக்கோங்க. சால்ட்டு பெப்பர் போட்டு அதை நல்லா ஓரமாக வச்சுட்டு அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கார்லிக் நல்லா ஆனியன் போட்டு நல்லா வதக்கி ரெடி ஆக்கிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சிட்ருக்கும் போதே நம்ம நூடுல்ஸ் வெந்துடுச்சுன்னா அது தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், பெப்பர், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சைடு நமக்கு சைட் பை சைடில் மேகியும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த மேகியை வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸோடு சேர்த்து அது கூட லாஸ்ட்டில் மேகி மசாலா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஜூஸியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது என் பெரிய பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாப்பிட்டுட்டான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.